தைப்பூசத் திருநாள் தமிழகம் மட்டுமல்ல, பல வெளிநாடுகளிலும் உள்ள முருக பக்தர்களின் பல முருகன் ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழா இது. தைப்பூசத்தில் அப்படி என்ன சிறப்பு? ஒன்றா இரண்டா சிறப்புகள்? உலகில் நீர் தோன்றிய முதல் நாள் தைப்பூசம். உயிர்கள் அனைத்துமே இறைவனிடம் ஐக்கியமான திருநாளும் தைப்பூசம்தான். மேலும் வேலுண்டு வினை இல்லை என்போம். ஆம், சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசத் திருநாள். மேலும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை நாம் அறிவோம். அன்னை பராசக்தி ஆனந்த தாண்டவமாடிய திருநாள் தைப்பூசம். பழனியில் ஆண்டியாய் நிற்கும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் காவடி எடுத்து தங்கள் காணிக்கையை செலுத்துவது சிறப்பாகும். இந்த விழா 10 நாள் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. மேலும் திருவிடைமருதூரில் அருள்புரியும் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா 10 நாள் தைப்பூச திருநாள் நடத்தப்படுகிறது. மேலும் சிறப்பு என்னவென்றால், வரகுண பாண்டிய மன்னர்கள் தங்கள் பாவங்கள் நீங்க இங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி தைப்பூச நன்னாளில் பலன் பெற்றார்கள் என்பது ஐதீகம். மேலும் இந்த காவேரி படித்துறைக்கு பூசத்துறை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மேலும் கல்யாண தீர்த்தம் என்றும் அழைக்கப்படும் இந்த தீர்த்தத்தில் தைப்பூச திருநாளன்று ஆம்பாளும் சுவாமியும் ரிஷப வாகனத்தில் பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டு சிறப்பிப்பது மேலும் இந்த விழாவின் சிறப்பாகும். வாருங்கள், மேலும் 108 திவ்ய தேசங்களின் சிறப்புகள் பற்றி நாம் அறிவோம். ஆனால் எந்த ஒரு திவ்ய தேசத்திற்கும் இல்லா சிறப்பு கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருச்சேரையில் உள்ள சாரங்கநாத பெருமாளுக்கு மட்டும் உண்டு. ஏனெனில் தைப்பூச திருநாளானது பெருமாள் ஆலயத்திலும் கொண்டாடப்படுவது மிக சிறப்பாகும். ஏனெனில் காவிரி அன்னைக்கு வரம் தந்து தான் சாரங்கநாதாக மகாவிஷ்ணு காட்சி தரும் பெரும் ஆலயம் 10 நாள் திருவிழா தைப்பூசத்தன்று இங்கு நடைபெறுவது மேலும் சிறப்பாகும். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கு மட்டுமல்ல, பெருமாளுக்கும் உகந்த திருநாளாக தைப்பூச திருநாள் விளங்குகிறது. வாருங்கள், ஆலயம் செல்வோம், ஆண்டவனை வழங்குவோம், தைப்பூச திருநாளில் வழிபட்டு பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.